இந்த படம் பார்த்துட்டு சில பேர் ஜெயிலுக்கு போனா சொன்னா நீங்க நம்புவீங்களா? டைரக்ட்டா ஆடியன்ஸ் ஜெயிலுக்கு போகல. ஆனா இந்த படம் அந்த களத்துல அவ்ளோ பயங்கரமா இருந்துச்சு. 1952ல சினிமானா பாட்டு, காமெடி, காதல் தான் இப்படி இருக்கும். ஆனா பராசக்தி கடவுள், பிளைண்ட் பிலீஃப் சொசைட்டி பத்தி டைரக்ட்டா கேள்வி கேட்டது. அந்த நாள்ல இது ரொம்ப பெரிய ஷாக்குன்னு சொல்லலாம். இந்த படத்துல நல்ல புரொடெஸ்ட் வந்துச்சு. கம்ப்ளைண்ட்ஸ் போட்டாங்க. சென்சார் போர்ட கட் பண்ண ட்ரை பண்ணாங்க. சில பேர் இந்த படம் தேவையே இல்லன்னு கூட சொல்லியிருக்காங்க. இந்த வார்த்தைகள் எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு பேரு இருக்கு. அவர்தான் கலைஞர் எம். கருணாநிதி. அவர் எழுதிய டயலாக் சினிமாக்கு இல்ல, சமூகத்துக்கு. போராட்டம்னால ஃபேமிலியோட பிரிவு, பெண் மேல நடக்கிற கொடுமை, பசிக்கிற மக்களோட வலி. இது ஒரு ஹீரோ ஸ்டோரி இல்ல. இது நம்ம சொசைட்டியோட மிரர். பராசக்தி சொல்றது ஒண்ணுதான். பிளைண்ட் பிலீஃப் வேண்டாம். ஹியூமனிட்டி முக்கியம். கேள்வி கேட்கறது தப்பில்ல. இந்த இந்த படம் இன்னிக்கு கூட நமக்கு தேவ. இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பராசக்தி இன்னைக்கு ரிலீஸ் ஆனா சென்சார் போர்டு வந்து அலோவ் பண்ணுமா? 1952ல இந்த படம் ரொம்ப பயமா கெளப்பிச்சுன்னா, இன்னைக்கு சோசியல் மீடியாலயே டைம்ல இது ரிலீஸ் ஆன 24 ஹவர்ஸ்ல கேன்சல் பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த படம் ட்ரூத்தா பேசும். பராசக்தில வர கோர்ட் சீன்ல சிவாஜி பேசுற வார்த்தை, அது ஆக்டிங் இல்ல. அது கோவம், அது வலி. அது கேட்கும்போது ஹீரோ மேல இல்ல, சொசைட்டி மேல தான் கோவம் வரும். இந்த படம் யாரையும் திட்டல. ஆனா கேள்வி கேட்டது. கேள்வி கேட்ட படத்துக்கு பயப்படுற சொசைட்டி அப்பவும் இருந்துச்சு, இன்னிக்கும் இருக்கு. பராசக்தி சொன்னது சிம்பிள் தான். கடவுள் மேல நம்பிக்கை இருக்கலாம். ஆனா மனுஷன் மேல கருணை இருக்கணும். இது 2ம் பேலன்ஸ் இல்லன்னா சொசைட்டி டேஞ்சரஸ் ஆயிரும். அதான் பராசக்தி ரொம்ப பெரிய படம்னு சொல்லுவாங்க. அப்போ மக்கள நடுங்க வச்சது. இன்னைக்கு நம்மள சைலன்ஸா கேள்வி கேட்க வைக்குது. இப்போ நீங்க சொல்லுங்க மக்களே. பராசக்தி மாதிரி மூவிஸ் இன்னும் தேவையா? இல்ல பயத்துல இருக்க போறீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. உண்மைய மட்டும் சொல்லுங்க. எஸ்கே ரொம்ப மெச்சூர் ஆக்டிங் குடுத்துருக்காரு. காமெடி மட்டும் இல்ல. எமோஷன்ல நல்லா கேரி பண்ணியிருக்காரு. ஸ்ரீலீலா ஸ்க்ரீன்ல வந்த உடனே எனர்ஜியோட டான்ஸ் ஆடியிருக்காங்க. ஆக்டிங்லயும் நேச்சுரலா இருக்கு. இந்த மாதிரி ஹானஸ்ட் மூவி ரிவ்யூஸ்க்கு உங்களுக்கு புடிச்ச என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோக்கு நம்ம மீட் பண்ணலாம்.